Hi guys, welcome to Dynamic Coaching Center. இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டில் தின் சிலிண்டர்ஸ்ன்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். தின் சிலிண்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஃபியூவல்ஸ் கேரி பண்ணிட்டு போகிற லாரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற கண்டெய்னர் தான் வந்து நம்ம தின் சிலிண்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த தின் சிலிண்டர்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா, சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிடி பை 2t இன்டூ எஃபிஷியன்சி ஆஃப் லாங்கிடியூடினல் போல்ஸ். Pன்றது வந்து ப்ரெஷர் இன் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், Dன்றது டயாமீட்டர் இன் எம்எம், Tன்றது திக்னஸ். இந்த எஃபிஷியன்சி ஆஃப் லாங்கிடியூடினல் போல்ட் வந்து நம்ம கொஸ்டின்லேயே இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு பிடி பை 4t இன்டூ எஃபிஷியன்சி ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஷியல் போல்ஸ். பினாலும் அதே ப்ரெஷர், டினா டயாமீட்டர், டீனா அதே திக்னஸ் தான். இதில் வந்து எஃபிஷியன்சி சின்றது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஷியல் போல்ஸ். நீங்கள் ஃபார்முலாவில் எக்காரணத்துக்கு கொண்டு மாற்றி போட்டுறாதீங்க. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு லாங்கிடியூடினல் எஃபிஷியன்சியோட போல்ட் போடணும், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸில் சர்க்கம்ஃபரன்ஷியல் போல்ட்டோட எஃபிஷியன்சி தான் நீங்கள் போடணும். ஸோ அதே மாதிரி இந்த தின் சிலிண்டர்ஸில் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகுது. இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பிடி டிவைடட் பை 80 அப்படின்னு வருது. ஸோ டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிடி பை 80. பின்றது ப்ரெஷர், டின்றது டயாமீட்டர், டீன்றது திக்னஸ். இஃப் சப்போஸ் கொஷினில் வந்து நமக்கு எஃபிஷியன்சி ஆஃப் போல்ஸே கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து அதை 100%ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து 1 வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் போடுறப்ப வெறும் பிடி பை 2t போட்டால் போதும், அண்ட் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் போடுறப்ப பிடி பை 14 போட்டால் போதும். ஏன்னா நம்ம தான் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1ன்னு கன்சிடர் பண்ணுறோம் எப்போது கொஷினில் கொடுக்கலன்னா. ஓகே, இப்போது டிசைன் க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். டிசைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிடி பை டி. சிக்மான்றது தான் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு. நமக்கு எப்பயுமே ஸ்ட்ரெஸ் வந்து மினிமலாக தான் வேணும். அதனால் டிசைன் பண்ணுறப்ப என்ன கன்சிடர் பண்ணணும்னா, ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கணும், டயாமீட்டரும் கம்மியாக இருக்கணும், ஆனால் திக்னஸ் மட்டும் அதிகமாக இருக்கணும். அப்போனா தான் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். அடுத்தது ஸ்ட்ரெயின்னா உங்களுக்கு தெரியும், சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு ஒரிஜினல் டைமென்ஷன். இதில் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின்னா டெல் டி பை டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டெல் டின்றது வந்து சேஞ்ச் இன் டயாமீட்டர். இந்த சேஞ்ச் இன் டயாமீட்டர்னால் 2 வகையாக சொல்லலாம். ஒன்று இன்க்ரீஸ் இன் டயாமீட்டர்னு சொல்லலாம், இல்லை டிக்ரீஸ் இன் டயாமீட்டர்னு சொல்லலாம். டிவைடட் பை ஒரிஜினல் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 2TE இன்டூ 1 மைனஸ் மியூ பை 2. இந்த மியூன்றது வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ. இது வந்து நம்ம கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஈன்றது வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அ மெட்டீரியல். இதுவும் வந்து நம்ம கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னா டெல்எல் பை எல். அதே தான், டெல்எல்னாலும் சேஞ்ச் இன் லென்த்து எய்தர் இன்க்ரீஸாக இருக்கலாம் ஆர் டிக்ரீஸாக இருக்கலாம். ஸோ டெல்எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிவைடட் பை 2TE இன்ட்டு 1/2 மைனஸ் மியூ. ஈனா அதே யங்ஸ் மாடுலஸ், மியூனா பாய்சான்ஸ் ரேஷியோ. அடுத்தது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், டெல் வி பை வி அப்படின்னு சொல்கிறாங்க. டெல் வின்றது வந்து சேஞ்ச் இன் வால்யூம். அகெயின் அது எய்தர் இன்க்ரீஸிங்காக இருக்கலாம் ஆர் டிக்ரீஸிங்காக இருக்கலாம். ஸோ டெல் வி பை வி இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 2TE இன்ட்டு 5/2 மைனஸ் 2 மியூ. இதில் நம்ம பார்த்தது தான், டெல்டின்றது சேஞ்ச் இன் டயாமீட்டர், அது வந்து எம்எம்மில் இருக்கும். டெல்எல் வந்து சேஞ்ச் இன் லென்த், அதுவும் எம்எம்மில் இருக்கும். டெல்வி வந்து சேஞ்ச் இன் வால்யூம், எம்எம் கியூபில் இருக்கும். இப்போது வால்யூம்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா இன்ட்டு லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியானா π/4d² இன்ட்டு லென்த்து. ஸோ இப்போ சப்போஸ் வந்து கொஷினில் வந்து நமக்கு ப்ரெஷர் கொடுக்கல அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச். ரோன்றது டென்சிட்டி, ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹெச்ன்றது ஹெட் ஆர் ஹைட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரோ ஜி அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து கொஷினில் வந்து டேட்டாஸ் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து தின் சிலிண்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தின் ஸ்பியர்ஸ்னால் என்னென்னா, நம்ம ரப்பர் பால்லாம் இருக்குல்ல, அதை நம்ம பாதியாக வெட்டினோம் அப்படின்னா அந்த ஷேப் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தின் ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தின் ஸ்பியர்ஸில் என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, சிக்மா எக்ஸும் ஒன்று தான், சிக்மா ஒய்யும் ஒன்று தான். விச் மீன்ஸ் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினாக இருக்கட்டும், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயினாக இருக்கட்டும், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் வரும், பிடி டிவைடட் பை 4t இன்டூ எஃபிஷியன்சி ஆஃப் போல்ஸ். எஃபிஷியன்சி ஆஃப் போல்ஸ்னு கொடுத்துருந்தாலே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இதில் தான் லாங்கிடியூடினல் போல்ஸும் கிடையாது, சர்க்கம்ஃபரன்ஷியல் போல்ஸும் கிடையாது. அதே மாதிரி இதில் இருக்கிற ஸ்ட்ரெயின் பற்றி பார்க்கலாம். டெல் டி பை டி இஸ் ஈக்குவல் டு பிடி பை 4TE இன்ட்டு 1 மைனஸ் மியூ. டெல் வி பை வி இஸ் ஈக்குவல் டு 3PD டிவைடட் பை 4TE இன்ட்டு 1 மைனஸ் மியூ. இதில் வீன்றது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr3. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போது கொஷினில் வந்து நமக்கு அலோவபிள் ஆர் மேக்ஸிமம் ஆர் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்
அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 120ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு 120 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அதாவது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரே வேல்யூன்னு எடுத்துக்கலாம். எப்போ அலவபிள் ஆர் மேக்ஸிமம் ஆர் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளமில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். First problem, a boiler is subjected to an internal steam pressure of 2 Newton per mm square. The thickness of the boiler plate is 2 cm and permissible tensile stress அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, is 120 Newton per mm square. Find out the maximum diameter when efficiency of longitudinal joint is 90% and that of the circumferential joint is 40%. ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதுகிறோம். கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க, பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு 120. அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் லாங்கிடியூடினல் ஜாயிண்ட் வந்து 90% கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 0.90 வருது. எஃபிஷியன்சி ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஜாயிண்ட் வந்து 40% கொடுத்துருக்காங்க. அது டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 0.40 அப்படின்னு வருது. ஸோ நான் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் டயாமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து சிக்மா 1, இதில் சிக்மா 1னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய்னு. அதில் வந்து சிக்மா எக்ஸ் தான் வந்து இங்கே சிக்மா 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 2t இன்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் லாங்கிடியூடினல் ஜாயின்ட்ஸ். ஓகே, நமக்கு வந்து இதில் கொஸ்டினில் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், திக்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் லாங்கிடியூடினல் ஜாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்மா 1 வந்து நமக்கு தெரியும், ஏன்னா பர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்ததால சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 120 இஸ் ஈக்குவல் டு 2d டிவைடட் பை 2 இன்ட்டு 0.90 இன்ட்டு 20. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து 216 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. ஓகே, அடுத்த டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா செகண்ட் ஸ்ட்ரெஸ், அதாவது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலா வச்சு ஒரு டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு வந்து பிடி டிவைடட் பை 4t இன்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு தெரியும். பின்றது ப்ரெஷர், டின்றது டயாமீட்டர், டீன்றது திக்னஸ். இதில் பி தெரியும், திக்னஸ் தெரியும், ஸ்ட்ரெஸ்ஸு தெரியும், எஃபிஷியன்சி தெரியும். இதுலேருந்து ஒரு டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ 2 டயாமீட்டர் இருக்குது. ஒன்று 216 இன்னும் ஒரு டயாமீட்டர் இருக்குது, இன்னொன்று வந்து 192ன்ற டயாமீட்டர் இருக்குது. கொஸ்டினில் மேக்ஸிமம் டயாமீட்டர் கேட்டிருக்காங்களே அப்படின்ட்டு நீங்கள் 216 போட்டுறக்கூடாது. நம்ம டிசைன் க்ரைட்டீரியாவில் முன்னாடியே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ எந்த டயாமீட்டர் கம்மியாக இருக்கோ அந்த டயாமீட்டர் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 192 சென்டிமீட்டர்ன்றது தான் ஆன்சர். ஓகே, இந்த இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நான் வந்து செகண்ட் டயாமீட்டர், அதாவது 216 டயாமீட்டரை எடுத்துக்கிட்டு என்னோட ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதில் போய்ட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வருதுன்னா 135 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வருது. இது வந்து நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னா இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, பர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் 120 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸையே தாண்டி போகுது. அதனால தான் வந்து நம்ம 216ன்ற ஒரு டயாமீட்டர் வேல்யூவை எடுத்துக்காமல் 192ன்றதை எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்த சம். Calculate the change in diameter, change in length and change in volume of a thin cylindrical shell 100 cm diameter, 1 cm thick and 5 meter long when it is subjected to internal pressure of 3 Newton per mm square. Take the value of E is equal to 2 into 10 power 5 Newton per mm square and Poisson's ratio mu is equal to 0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டயாமீட்டர் வந்து 100 cm, திக்னஸ் வந்து 1 cm, லென்த்து வந்து 5 மீட்டரு, அதை வந்து நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறோம். ப்ரெஷர் வந்து 3, யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க, மியூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா சேஞ்ச் இன் டயாமீட்டர்னு கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா பார்த்ததுல என்ன பார்த்தோம், டெல் டி பை டி அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து அந்த டெல் டி டிவைடட் பை டி இருக்கிறத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ பிடி ஸ்கொயர் டிவைடட் பை 2TE இன்ட்டு 1 மைனஸ் மியூ பை 2. இதில் நமக்கு வந்து எல்லா வேல்யூவுமே தெரியும். எல்லா வேல்யூவுமே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது சேஞ்ச் இன் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டெல் பை எல்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த டிவைடட் பை எல்லை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பிடிஎல் டிவைடட் பை 2TE இன்ட்டு 1/2 மைனஸ் மியூ. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வேல்யூவும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. எல்லா வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருது. அடுத்தது சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சேஞ்ச் இன் வால்யூமுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்.
அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஆர் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணலாம். del v by v வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ v இன்ட்டு 2e1 + e2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. e1னா ஒன்றும் இல்லை, del d by d. e2ன்றது வந்து del l by l. நம்ம del d by d ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், del l by l ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூலாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வால்யூம், நம்ம ஒரிஜினல் வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் வால்யூம் வந்து நம்ம ஃபார்முலாவிலே பார்த்துருக்கோம், π/4 d² இன்ட்டு லென்த்து. உங்களுக்கு டயாமீட்டரும் தெரியும், லென்த்தும் தெரியும். இதுலேருந்து ஒரு வால்யூம் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த வால்யூம் வந்து 0.001425 இன்ட்டு v அப்படின்னு வருது உங்களுக்கு del v. ஸோ இந்த வியில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. அவ்வளோதான், இந்த சம்மும் முடிஞ்சிருச்சு. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, cylindrical thin drum 80 cm in diameter and 3 meter long has a shell thickness of 1 cm. If the drum is subjected to an internal pressure of 2.5 Newton per mm², determine the change in diameter, change in length, change in volume. உங்களுக்கு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, லென்த்து கொடுத்துட்டாங்க, திக்னஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, யங்ஸ் மாடுலஸும் கொடுத்துட்டாங்க, பாய்சான்ஸ் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் போகிறீங்க, ஃபார்முலா போடுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது del l போகிறீங்க, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, எல்லா வேல்யூஸும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆன்சர் வருது. அதே மாதிரி தான் del v by vயும் உங்களுக்கு வந்து 2 இன்ட்டு del d by d ப்ளஸ் del l by lனு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு del d by d ஓட வேல்யூ தெரியும், del l by l ஓட வேல்யூ தெரியும், வால்யூமோட ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு π/4 d² இன்ட்டு லென்த்து, d தெரியும், l தெரியும். இதுலேருந்து ஒரு வால்யூம் கண்டுபிடிச்சிடுறீங்க. 0.001 இன்ட்டு v அப்படின்னு வருது உங்கள் del v ஓட வேல்யூ. ஸோ இதில் v வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து சேஞ்ச் இன் வால்யூம். அவ்வளோதான், இந்த சம்மும் முடிஞ்சிருச்சு. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, a cylindrical shell 90 cm long, 20 cm internal diameter, having thickness of metal as 8 mm, is filled with fluid at atmospheric pressure. Okay. If an additional 20 cm³ of fluid is pumped into the cylinder, find pressure exerted by the fluid on the cylinder and the hoop stress induced. Take E is equal to 2 into 10⁵ Newton per mm² and Poisson's ratio mu is equal to 0.3. ஓகே, கிவனில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துட்டாங்க, டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, திக்னஸ் கொடுத்துட்டாங்க. வால்யூம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அதாவது π/4 d² இன்ட்டு லென்த்து, டயாமீட்டர் தெரியும், லென்த்து தெரியும். ஓகே, இதில் ஒரு சின்ன க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப் அண்ட் அடிஷ்னல் 20 cm³ ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னா வந்து சேஞ்ச் இன் வால்யூம். நான் ஃபஸ்ட்டே இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன், டெல்வின்றது சேஞ்ச் இன் வால்யூம். ஒன்று இன்க்ரீஸிங்காக இருக்கலாம், இல்லை டிக்ரீஸிங்காக இருக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுவுமே சேஞ்ச் இன் வால்யூம் தான். அதனால் அதை வந்து நம்ம டெல்வி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து சேஞ்ச் இன் வால்யூம் ஃபஸ்ட்டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறோம். டெல்வி பை வி போடுறாங்க. நமக்கு ஒரிஜினல் வால்யூமும் தெரியும், டெல்வியும் தெரியும். இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 இன்ட்டு E1 + E2 அதே தாங்க. E1ன்றது வந்து del d by d, E2ன்றது வந்து del l by l. ஓகே, உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ஈக்குவேஷன்ஸோட வேல்யூவும் வந்து கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருது. ஆன்சர் என்ன வருது அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் P ப்ரெஷரில் வருது. ஏன்னா ப்ரெஷர் வந்து நம்ம கொஷினில் கொடுக்கவே இல்லை, அதனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் வருது. ஸோ ப்ரெஷருக்கு வந்து நமக்கு வந்து 1.05 P டிவைடட் பை 8000 அப்படின்னு வருது. ஸோ இதுலேருந்து நம்ம ப்ரெஷருக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு ப்ரெஷருக்கு ஒரு வேல்யூ வருது. ஸோ இங்கே வந்து அடுத்தது ஹூப் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூப் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா PD/2T நமக்கு ஃபார்முலா தெரியும். P இப்போ தான் நம்ம போன ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சோம். டயாமீட்டர் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, திக்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ σ1 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஆன்சர் போட்டுட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின், a spherical shell of internal diameter 0.9 meter and thickness வந்து 10 mm is subjected to an internal pressure of 1.4 Newton per mm². Determine the increase in diameter and increase in volume. Take E is equal to 2 into 10⁵ Newton per mm² and mu is equal to 1/3. Increase in diameter னு கேட்டிருக்காங்க, which means del D, and increase in volume னு கேட்டிருக்காங்க அப்படின்னா del V. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, யங்ஸ் மாடுலஸும் கொடுத்துட்டாங்க, பாய்சான்ஸ் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு வந்து இந்த ஸ்பியரோட del D by D ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். del D by D is equal to PD divided by 4TE into 1 minus mu. நமக்கு வந்து எல்லா இதோட வேல்யூவும் வந்து கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. இன்க்ரீஸ் இன் டயாமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, del D by Dயை இங்கே கீழே இருக்கிற Dயை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போது உங்களுக்கு del Dயோட வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் டயாமீட்டர்.
அதே மாதிரி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. del v by v கேட்குறாங்க. நீங்கள் வந்து del v by v is equal to நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, 3pd divided by 4te into 1 minus mu அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் வந்து அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இன்க்ரீஸ் இன் வால்யூமை கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து உங்களுக்கு தெரியும் 4/3 πr3. அது மூலிமா நீங்கள் ஒரிஜினல் வால்யூமை கண்டுபிடிச்சிட்டு del v by v போட்டுட்டு ஒரு வேல்யூ வரும். இந்த கீழே இருக்கிற வியை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்சமாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் இப்படி போட்டிருக்காங்க. இந்த புக்கில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் போடலாம், ஆர் நம்ம கான்செப்ட் படியும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைனமிக் கோச்சிங் சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த அன்அகாடமி லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி சக்தி பிரசாத்னு ப்ரொஃபைல் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.